ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட எங்கள் அம்மா இறந்து 40 வருஷம் ஆக போகுது. எங்கள் அம்மா என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த சாங் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. அரண்மனை 4 வந்து நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச். எல்லார் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. யோகி பாபு நல்லா இருந்துச்சு. அப்பப்போ பயந்தேன், அப்பப்போ காமெடியாக இருந்துச்சு. ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. காமெடி அந்த ஹியூமர் தான் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் ஓகே. கோவை சர்லா அண்ட் யோகி பாபு சார் நடுவில் கொஞ்சம் பயந்தேன், அவ்வளோதான். அது கொஞ்சம் இதுவாக லைக் கொஞ்சம் ரியலைசேஷன் மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்துச்சு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இது ஒன் டைம் வாட்ச் மாதிரி தான். அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஹியூமர்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஃபன்னாக இருந்தது. 3 hours எப்படி போச்சுன்னே தெரியல. நல்லா ஜாலியாக சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக. ஏன்னா அரண்மனையோட பேட்டர்ன் தெரியும். ஸோ எப்படி எடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இருந்தது. கண்டிப்பாக இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த சாங் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. பட் நல்லா இருந்தது. ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு ஹாஃப்லேயே ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருந்துச்சு. அதனால் அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் தான். இல்லை இது கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. போர்லாம் அடிக்கலை. அதுவும் செகண்ட் ஹாஃபில் இருந்த ஃபன் வந்து நிஜமாக அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு கோவை சர்லா மேமோட காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவரும் செம்மையாக கலக்கிட்டார். ஆஸ் யூஷுவல் அரண்மனையில் எப்படி அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரோ அதே மாதிரி இந்த தடவையும் சூப்பராக பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சாங் கண்டிப்பாக யாரும் மறந்துக்க மாட்டோம். ஸோ அது செம்மையாக இருந்துச்சு. நிஜமாக நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் கண்டிப்பாக இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். ஃபுல் ஃபேமிலியோடவே நம்ம வந்து பார்க்கலாம். 10க்கு நான் 7 கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சுங்க படம். நல்லா என்டர்டெயின்மெண்ட்டு, ஒரே காமெடி. 3 மணி நேரம் பொழுது போனதே தெரியல. சுந்தர்சி சார் நல்லா நடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீனில் குஷ்பு மேடமும் சிம்ரனும் அவங்களதும் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சுது. கோவை சர்லா காமெடி சைடெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேய் படம்னா பேய் சிரிச்சுட்டு தான் வந்தோம். நல்லா தான் இருக்குது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யோகி பாபுது ரொம்ப காமெடியாக இருக்குது. கோவை சர்லா அந்த மேலே உட்காந்துட்டு டிவிஎஸ் ஸ்கூட்டியில் போகிற மாதிரி இருக்குன்றது அதெல்லாம் ரொம்ப காமெடியாக இருக்குது. அது கண்டிப்பாக எல்லா தாய்க்கும் இருக்கிறது தான். ஒரு தாய் எப்படி குழந்தைங்கள பார்க்கணுன்றது. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் கூட எங்கள் அம்மா இறந்து 40 வருஷம் ஆக போகுது. எங்கள் அம்மா என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி நான் ரொம்ப இது பண்ணேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு நல்லா இருந்துச்சு. ஆமாங்க, நல்லா இருக்கு. சவுண்ட் சூப்பராக இருக்குது. எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக குழந்தைங்களையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுங்க. இல்லை நல்லா இருந்துச்சுங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சிரிப்பு காமெடியாக வந்துச்சு. அதாவது பெயினா கூட பயத்தோடு அது ஒரு காமெடியும் நம்ம பண்ணுற மாதிரி நல்லபடியாக இருந்துச்சு. எல்லா பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வந்துச்சு. தாய்ங்கிறது ஒரு நல்ல ஒரு இது தானே. அந்த ஃபீலிங் நம்மளுக்கு இருக்குதுல்ல. ஐயோ குழந்தைய காப்பாற்றணுங்கிற ஒரு துடிப்போடு வந்து நம்ம செத்தாலும் நம்ம குழந்தைகளை நல்லபடியாக காப்பாற்றணுங்கிற ஒரு எண்ணம் தான் அது வருது. நல்லா அதெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. தமன்னா கூட நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. இல்லை அதாவது என்ஜாய் பண்ண நல்ல ஒரு சிரிப்போடு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு தான் இருந்தோம். நீங்கள் தாய் பாசம் பற்றி கேட்டோன்னே தான் இப்போ தான் எனக்கு கண்ணு கலங்கிடுச்சு கொஞ்சம். எங்கள் அம்மாவை நினச்சிக்கிட்டேன் நான். கோவை சர்லாம் யோகி பாபு அந்த இன்னொருத்த விடி கணேசா அவங்க பேர். அவங்களோட காமெடி நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றும் அவங்க சொல்கிற பேச்சும் அந்த இதுவும் நல்லா இருந்துச்சு. அவங்க செய்கிற காமெடியில் பார்க்கலாம். வருவோம். குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வரலாம். நல்லா இருந்துச்சு. குழந்தைங்க கூட நல்லா நடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. நல்லா அந்த சின்ன பையன் நல்லா நடிச்சிருக்கான். அவன் ரொம்ப பயப்படாமல் ஒரு தைரியமாக அவங்க அம்மாவை தான் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நல்லா தான் நடிச்சிருக்கான். பரவாயில்ல. அது பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஒரு என்ஜாயோடு நல்லா பார்ப்பாங்க. அவங்க ஒன்றும் பயம் இல்லாமல் பார்ப்பாங்க கொஞ்சம். ஏன்னா ஒரு பசங்க நல்லா பயந்துருவாங்க. அது இல்லைன்னு நம்ம சொல்லி நல்ல சிரிப்போடு வந்து பார்க்கலாம். அது நல்லா என்ஜாய் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அவ்வளோவா பயம் இல்லை. நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த காலத்துலேயே.
தைரியமாக உட்காந்துருப்போம். தனியாக போய் பார்த்துருக்குறோம். எக்ஸாஸ்ட் பார்த்துருவோம். த்ரில்லிங்காக இருக்கும் எங்களுக்கு. அதுதானே முக்கியமாக போய் பார்ப்போம். நாங்கள் பேய் படம்னாலே பார்ப்போம் நல்லா. ஆமாம், பேய் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போ எங்களுக்கு. நம்மளுக்கு நல்லது பண்ணால் நல்லது தான். நம்ம ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அதை பார்த்து பயப்படவும் தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு தைரியத்தோடு தான் இருந்தோம். சின்ன வயசுலேருந்து அந்த தைரியம் இருக்கிறனால இப்போ கூட அந்த இது இல்லை. நான் ரசிக்கிறோம். நம்ம அதை பார்த்து நல்லா ரசித்து என்ஜாய் பண்ணி பார்க்குறது நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லா விறுவிறுன்னு போச்சு. தேங்க்யூங்க. காமெடி நல்லா இருந்துச்சு, எமோஷனலும் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வரல, ஃப்ராங்காக சொல்லுங்கள். பட் நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் அரண்மனை 1, 2, 3, 4 எதுவும் பார்க்கல. இதை ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்குறேன். அதனால எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து நல்லா இருந்துச்சு. காமெடியாகவும் இருந்துச்சு. அதாவது கிளைமேக்ஸில் அந்த காமெடி சூப்பராக இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் மாதிரி வரதெல்லாம் காமெடி. தமிழ் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கோவை சார்லாம், அப்புறமா யோகி பாபு காமெடி நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் சிரித்தாங்க. சிரிச்சும் பார்த்தாங்க. இது த்ரில்லே வரப்போ அப்பயும் சீரியஸாக பார்த்துருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. 10க்கு 8 கொடுக்கலாம்.